அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலந்திருக்கின்ற இந்த காலை பொழுதில் அழகான ஒரு காலை பொழுது. இந்த காலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் தலைவாசல் நிகழ்ச்சியில். நீங்கள் எதிர்பார்ப்பது போன்று நீங்கள் எண்ணி இருக்கின்ற அத்தனை காரியங்களும் இன்றைய தினமும் ஈடேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். பொதுவாகவே எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவசரம் அல்லது ஒரு பதற்றமான மனநிலை. ஒரு வீதி சமிக்ஞையில் கூட 5 நொடிகளுக்கு காத்திருக்க முடியாமல் முன்வரிசையில் இருக்கின்ற வீதி வாகனங்களை நாங்கள் அவசரப்படுத்தக்கூடிய மனநிலை உள்ள நாங்கள் தான் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக வீட்டிற்குள் முடங்கி இருந்திருக்கின்றோம். ஆகவே பதற்றமோ அவசரமோ குறிப்பாக காலை வேளை என்று வந்துவிட்டால் பல வீடுகளில் அது இருக்கக்கூடும். ஏனென்றால் ஒரு விதமான பரபரப்பான நிலை. அந்த நிலைகளை எல்லாம் நாங்கள் தவிர்த்துவிட்டு முன்கூட்டியே திட்டமிட்டு எதையும் ஒரு நிதானத்தோடு பொறுமையோடு கையாளுகின்ற போது அதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அந்த இடத்தில் அது எங்களுக்கு சற்று சிரமமாக இருந்தாலும் பழக்கப்படுத்திக் கொள்வதற்கு நீண்ட கால விளைவாக அது வருகின்ற போது அது நல்ல பலன்களை தரும் என்று கூறிக்கொண்டு இன்றும் தலைவாசலில் நீங்கள் எதிர்பார்ப்பது போன்ற அத்தனை அம்சங்களும் ஒவ்வொன்றாக வர காத்திருக்கின்றன. பார்க்கலாம். அடுத்த அம்சமாக யாவரும் கேளீர் பகுதிக்கு வந்தாயிற்று. யாவரும் கேளீரில் இன்று நாங்கள் பேசப் போகின்ற விடயம் இந்த கொரோனா வைரசுக்கு பிற்பாடு எங்களுடைய வாழ்க்கை முறை என்று வருகின்ற போது பெரும்பாலும் நாங்கள் விவசாய உற்பத்திகள் அதே போன்று மருத்துவம் என்ற பெரிய பெரிய துறைகளில் எங்களுடைய சிந்தனை மாற்றம் வளர்ந்திருக்கின்றது. அது முற்காலத்தில் நாங்கள் இப்படியான விடயங்களை பாரம்பரியமாக அணுகி இருக்கின்றோம் என்பதை தேட ஒரு தூண்டுதலாக அமைந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த கொரோனா வைரஸ் என்பதை ஒரு காலகட்டமாக பிரித்து கூட எங்களால் பார்க்க முடிகின்றது. கொரோனாவுக்கு முற்பட்ட காலம், கொரோனாவுக்கு பின்னர் என்று. ஆகவே இன்றைய தினம் நாங்கள் யாவரும் கேளீரில் பேசப் போகின்ற விடயமும் அவ்வாறான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. தலைவாசலின் யாவரும் கேளீரில் நாங்கள் இன்றைய பேச போகின்ற விடயம் பற்றி நான் ஏலவே கூறியிருக்கின்றேன். பொதுவாக நாங்கள் இதற்கு முன்பும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கின்றோம். தலைமுறைகள் கடந்து நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் என்பதாக. அதில் நாங்கள் பாரம்பரிய வைத்தியம், பாரம்பரிய விவசாயம் பற்றியெல்லாம் பேசியிருக்கின்றோம். குறிப்பாக இந்த சிந்தனை எங்களுக்கு எப்போது தலைப்பட்டிருக்கின்றது என்றால் இந்த COVID-19 அதாவது கொரோனா வைரஸ் தொற்றிற்கு நாங்கள் முகம் கொடுத்ததை தொடர்ந்து இப்போது இந்த சிந்தனை மாற்றங்களுக்குள் நாங்கள் ஆட்பட்டிருக்கின்றோம். ஆக இன்றைய தினம் நாங்கள் நிகழ்ச்சியில் பேசப் போகின்ற விடயமும் அதுவாகத்தான் இருக்கின்றது. எங்களோடு அதிதியாக இணைந்திருக்கின்றார் பேரம்பலம் தேவரஜினி அவர்கள். இவர் தாதியர் கல்லூரி போதனாசிரியராகவும் ஹெலசோயா அமைப்பினுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான இணைப்பாளராகவும் சேவையாற்றும் ஒருவர். வணக்கம். வணக்கம். ஆமாம், பொதுவாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறை என்று வந்தால் எப்படி ஒரு திடீரென்று ஒரு சவாலுக்கு நாங்கள் முகம் கொடுக்கின்ற போது ஆரம்பத்தில் திணறுவோமோ அதன் பிற்பாடு நாங்கள் அதற்கு இயைந்து அல்லது அதற்கு நாங்கள் எப்படி எங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நாங்கள் வாழ தலைப்படுகின்றோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கான இந்த கொரோனா வைரஸுக்கு பிற்பட்ட காலப்பகுதி இப்போது நாங்கள் எப்படியான மாற்றங்களுக்குள் உள்ளாகி இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக எங்களுடைய விவசாயம் சார்ந்து அல்லது எங்களுடைய மருத்துவம் சார்ந்து. காரணம் உணவு அதே போன்று எங்களுடைய மருந்துகள் தான் எங்களை ஆரோக்கியமாக பேண போகின்றது. அவை எங்களுடைய அடிப்படையான விடயங்கள். அந்த அடிப்படையில் எங்களுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் நாங்கள் இந்த சவால்களுக்கு எப்படி முகம் கொடுக்க தயாராகி இருக்கின்றோம் அதை பற்றி கூறுங்கள். ஆமாம், நல்லதொரு தலைப்பில் நின்று நாங்கள் பேசப்போகின்றோம். மக்களுக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு விடயமும் கூட என்று நாங்கள் பேசப்போகின்ற விஷயம் நடைமுறையில் சாத்தியமாக கூடிய விடயமும் ஒன்றாக அமைகின்றது. அதன் அடிப்படையில் இன்று கொரோனா நோயினால் உலகம் ஒரு மாற்றத்திற்கு உள்ளாகி உள்ளது. அது நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா என்று பார்க்க போனால் அதை மக்களை ஊகித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதன் அடிப்படையில் மக்களின் வாழ்க்கை முறையில் ஏதோ ஒரு வகையில் பெரியொரு மாற்றம் ஏற்படத்தான் வேண்டி உள்ளது. அதன்படி நாங்கள் பார்க்க போவோமானால் உண்மையாகவே இன்று மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனை கொரோனாவின் பின்பு மக்கள் ஒரு பீதியிலும் பயத்திலும் வாழ்கின்றார்கள். எங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டா இல்லையா என்னும் ஒரு நிலையில் தான் இன்று மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எதிர்காலம் உண்டா இல்லையா என்ற நிலைமைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்த போதிலும் நாங்கள் முன்னைய அந்த புரோகிராமில் கதைத்திருந்தோம். எங்களுடைய அறிவு நிலை சரியாக தொழிற்பட்டால் எங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு எனும் ஒரு திடமான முடிவில் நாங்கள் வாழலாம். அதன் அடிப்படையில் எங்கள் அறிவை நாங்கள் சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது எங்களுடைய ஆத்ம ஞானத்தை வளர்த்து கொண்டு ஆத்ம ஞான அறிவின் மூலம் உண்மையை அறிந்து வாழ்ந்தால் நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை திடப்படுத்தி கொள்ளலாம். அதன் அடிப்படையில் நாங்கள் முன்னர் கதைத்தது போன்று கோவிட் என்பது இந்த மனிதனின் வாழ்க்கை முறையை மாற்ற வந்த ஒரு விடயமாகத்தான் இன்று உலகமே ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு கதையாக அமைந்திருக்கின்றது. அதாவது இந்த COVID-19 ஒரு தொற்று நோய், வேறு எதுவும் இல்லை. ஆனால் இதற்கு முன்னர் தொற்றா நோய்களினால் மக்கள் அழிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதன் இதைவிட அது பாரிய விளைவு. ஆனால் அது மக்களுக்கு தென்படவில்லை, கண்ணுக்கு எதிராக தென்படவில்லை. காரணம் என்னவென்றால் இந்த தொற்றா நோய்களினால் மக்கள் இறக்கும் வீதங்கள், அழிவின் தொகைகளை
அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தரவுகளை உலக மக்களுக்கு நாள்தோறும் எடுத்து காட்டவில்லை. ஒரு உதாரணத்தை கூட போனால் இன்றும் கூட இலங்கையில் ஒரு நாளைக்கு தொற்றா நோயினால் 350 பேருக்கு மேல் இறந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் கொரோனாவினால் ஒருவர் கூட 10 பேர் தான் இத்தனை நாள்களும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதன்படி பார்க்க போனால் தொற்றா நோயில் மிகவும் வேகமாக அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். ஆயிரம் மக்கள் இன்று பீதியடைந்திருப்பது இந்த தொற்று நோயான COVID-19 காரணமாக. அதுவும் இறைவனின் ஏதோ ஒரு சூழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கூறலாம். அதன் அடிப்படையில் பாருங்கள், ஏதோ ஒரு வகையில் தொற்றா நோய்கள் இரண்டும் வந்து மக்களின் ஆரோக்கியத்தை முற்றாக அழித்து இன்றைய மக்களின் வாழ்க்கை முறையை ஏதோ ஒரு பகுதிக்கு மாற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்தில், சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டுள்ளோம். அதன்படி பார்க்க போனால் இலங்கையில் அதற்கான ஒரு அடியெடுப்பு தற்போது எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அதாவது மக்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதாவது நாங்கள் முன்னர் கூறியது போல மக்களின் அறிவு நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் மக்களின் நடைமுறை செயற்பாடுகளை மாற்ற வேண்டும். அதாவது மக்களின் நடைமுறை செயற்பாடுகள் என்பது மக்களின் அன்றாட வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யும் செயல் திட்டங்கள் ஆகும். முன்னர் கூறியது குறிப்பிட்டதுள்ள போன்று, அதாவது உணவு, உரை, உடையுள், அதை தவிர்த்து அனைத்து செயற்பாடுகளும் மக்கள் அன்றாட செயற்பாடுகள் மக்களுக்கு ஆரோக்கியமான முறையில் அமைய வேண்டும். பிரதானமாக உணவு. இந்த உணவு தற்போது மக்களின் உணவு வந்து இயற்கையாக அமைந்த உணவாக அமைய வேண்டும். இவ்வளவு காலமும் நாங்கள் செயற்கை உணவைத்தான் உண்டு கொண்டிருந்தோம். இது சம்பந்தமாக விரிவான பல தகவல்களை இதற்கு முன் பல புரோகிராமில் நாங்கள் மக்களுக்கு கூறியிருந்திருந்தோம். எந்த அளவு நஞ்சை நாங்கள் எடுத்துக்கொண்டிருந்தோம் என்பது. நாங்கள் உணவை உண்ணவில்லை, நஞ்சை மட்டுமே உண்டு கொண்டிருக்கின்றோம் என்பதற்கான பல்வேறு சான்றுகளுடன் நாங்கள் பேசியிருந்தோம். காரணம், மேற்கத்தைய விஞ்ஞான தொழில்நுட்பத்தின் மூலம் நாங்கள் உற்பத்தி செய்யும் உணவுகளின் காரணம் விவசாய உற்பத்தி, அதன் மூலம் உற்பத்தியாக உணவுப் பொருட்களை கூட நாங்கள் என்ன செய்கின்றோம், தயாரிக்கும் முறைகளில் கூட அதிகமான ரசாயனங்களை சேர்த்துத்தான் தயாரிக்கின்றோம். அதனால் முற்றிலும் நஞ்சுள்ள உணவுகள், மேற்கத்திய விஞ்ஞான தொழில்நுட்பம் தந்த உணவு முறை எங்களுக்கு நஞ்சான உணவு. அத்துடன் ஹைபிரிட் சீட்ஸை பற்றி கேட்டிருந்தோம், அது போஷணை இல்லாத உணவு. ஆனால் இயற்கை உணவு என்பது நஞ்சற்ற பாரம்பரிய உணவு. இந்த பாரம்பரிய விதை இனங்களில் எங்களுக்கு முற்றிலும் போஷணையான உணவு, மற்றது நஞ்சில்லாமல் இந்த விவசாயத்தை நாங்கள் செய்வோமானால் எங்களுக்கு வந்து நஞ்சில்லாத போஷணை உள்ள உணவு கிடைக்கும். அது ஆரோக்கியத்தை மனிதனுக்கு வழங்குகிறது. அதன் அடிப்படையில் இன்று இலங்கையில் இதற்கான அடித்தளம் எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த போகம் விவசாயத்திற்காக அரசாங்கம் ஹெலசுவே நிறுவனத்துடன் இணைந்து 10,000 ஏக்கர் நஞ்சற்ற விவசாயத்தை நாடுதோறும் குறிப்பாக 6 மாவட்டங்களில் இன்று ஆரம்பித்துள்ளது. அதற்காக விவசாயிகளுக்கு நாங்கள் இலவசமாகவே இந்த விதை நெற்களையும் விவசாயத்திற்கான ஔஷதங்களையும் வழங்கியுள்ளோம். அது மட்டுமின்றி இந்த பாரம்பரிய முறையில் இந்த விவசாயம் செய்யும் முறை மக்களுக்கு இன்று தெரியாது. மக்கள் அந்த மேற்கத்திய விஞ்ஞான முறைகளில் தானே அந்த எண்ணெய் பசலைகள் செய்து அந்த ரசாயனங்கள் தெளித்து செய்த முறைகள் தான் மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பாரம்பரிய முறை, பாரம்பரிய தொழில்நுட்பம் மக்களுக்கு தெரியாது. அதுதான் அந்த பாரம்பரிய அறிவில் இருந்து வந்த விடயம். அந்த அறிவைத்தான் நாங்கள் இனி கடத்த வேண்டும் மற்ற பரம்பரைக்கு. அப்ப அந்த அறிவை நாங்கள் கடத்துவதற்காகத்தான் நாங்கள் இப்போது பல விவசாயிகளுக்கு ஒவ்வொரு மாவட்டங்களில் சென்று புரோகிராம்கள் நடத்தி, அவேர்னஸ் புரோகிராம் நடத்தி அந்த அறிவை நாங்கள் வழங்கி கொண்டிருந்தோம். போன மாதங்களிலும் கூட நானும் திருவோணமலை மாவட்டத்திற்கு சென்று தமிழ் விவசாயிகளுக்கு இந்த ஔஷதங்களையும் விதை நெற்களையும் வழங்கி அவர்களுக்கு இந்த அறிவை தொடர்ந்து ஊட்டிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த போகத்தில் அரசாங்கத்துடன் இணைந்து இதனுடைய திட்டம் 1,00,000 ஏக்கர்கள் செய்வதாக திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வாறு 5 போகங்களில் இலங்கையில் இந்த பாரம்பரிய நெல் உற்பத்தி நஞ்சற்ற முறையில் முழு மக்களுக்கும், இலங்கையில் உள்ள சகல சிங்கள தமிழ் முஸ்லிம் சகல மக்களுக்கும், அதாவது இலங்கையர்கள் என்ற அடிப்படையில் இலங்கை மக்கள் முற்றிலும் நிரோகி, அதாவது ஆரோக்கியமாக வாழ்வதற்கான அடித்தளம் இன்று COVID-19 பின்னரான ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றமாக இலங்கையில் அடியெடுக்க வைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருவது மக்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். உங்களுடைய பீதிகளிலிருந்து நீங்கள், மக்களாகிய நீங்கள் விடுபட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது இந்த பீதியிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு இது ஒரு முக்கிய செய்தியாகவும் அமையும் என நாங்கள் நம்புகின்றோம்.
அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் பார்க்க போனால் இந்த விவசாயத்தின் மூலம் மக்களுக்கு இந்த உணவை நாங்கள் வழங்கினால் இந்த உணவு பற்றி தான் நாங்கள் பேச வேண்டும். இந்த உணவின் மூலம் உங்களுக்கு நஞ்சற்ற உணவு அத்துடன் இதில் எல்லா வகையான போஷணைகளும் உங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த போஷணைகள் கிடைப்பதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அடையும். இது நஞ்சற்ற முறையில் உங்களுக்கு அமைவதனால் நோய்கள் வராமல் தடுக்கும். குறிப்பாக இந்த பாரம்பரிய அரிசினங்களில் நஞ்சை வெளியேற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் எனும் ஒரு பதார்த்தம் உள்ளதனால் ஆல்ரெடி நீங்கள் வருடக்கணக்காக உங்கள் உடலில் எழுத்த நஞ்சுகளை வெளியேற்றும் தன்மை இந்த அரிசியில் இருக்கின்றது. பல்வேறு அரிசி வகை, அது மட்டுமல்ல பாரம்பரிய கிழங்கு வகைகளில் இதன் குணம் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. அதே போல் எங்களுடைய பாரம்பரிய சுவைச்சரக்கு பொருட்கள் இவை அனைத்தையும் இன்று ஹெலசுவைய நிறுவனம் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த அறிவை ஊட்டி கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு கிராமமாக பிரதேசமாக மாவட்டங்களாக நாங்கள் சென்று இந்த அறிவை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதுதான் அடுத்த சந்ததியினருக்கு வழங்க வேண்டிய அறிவு. சரி, தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம். அவ்வாறான ஊடகங்கள் அவை எப்படி நாங்கள் எங்களுடைய உணவு விவசாயத்தில் உட்சேர்ப்பதன் வாயிலாக நல்ல ஆரோக்கியமான, குறிப்பாக இந்த வைரஸ் தொற்றுக்கள் ஏற்படாத வகையிலான ஒரு ஆரோக்கியமான சமூகமாக வாழக்கூடியதாக இருக்கும் என்பது பற்றியெல்லாம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கின்றோம். ஆமாம், முன்னர் நாங்கள் கூறியது போன்று இன்றைய இலங்கையில் இதற்கான ஒரு அடித்தளம் நாட்டப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று விவசாயம் ஆரம்பிக்கப்பட்டும் உள்ளது. இந்த விவசாயத்திற்காக இன்று நாங்கள் பாரம்பரிய விதை இனங்கள் எம்மிடம் உள்ளன. ஆனால் மக்கள் பழகியுள்ளார்கள். விதை இனங்கள் இருந்தால் மட்டும் போதாது, அவற்றுக்கான பசலை தேவை, அதாவது உரங்கள் தேவை. அதே போல் பூச்சி நாசினிகள், களை நாசினிகள், பிடை நாசினிகள் இவ்வாறான இரசாயன பதார்த்தங்களுடன் மக்கள் பழகி உள்ளதனால் அவையும் அவர்களுக்கு தேவையாக இருக்கின்றது. ஆயினும் கூட அவற்றினால் எங்களுக்கு தீங்குகளை அன்று எந்தவித நன்மைகளும் இல்லை. அதன் அடிப்படையில் இன்று சுய நிறுவனமானது நஞ்சற்ற முறையில் விவசாயத்தை உற்பத்தி செய்வதற்காக மூலிகை சாறுகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட கோவித்தனட் ஔஷத என்று சிங்களத்தில் கூறினால் விவசாயத்திற்கான ஔஷதம், தமிழில் விவசாயத்திற்கான ஔஷதம் 1, 2, 3, 4, 5 என பெயரிடப்பட்டுள்ள இவ்வாறான ஔஷதங்களை தயாரித்துள்ளது. இது விவசாயத்திற்கான ஔஷதம் 1. அதே போல் இது விவசாயத்திற்கான ஔஷதம் 2. இது விவசாயத்திற்கான ஔஷதம் 2. இங்கு 2 என்று இலக்கமிடப்பட்டுள்ளது. இது விவசாயத்திற்கான ஔஷதம் 2. அதே போன்று இது விவசாயத்திற்கான ஔஷதம் 3. அடுத்தது விவசாயத்திற்கான ஔஷதம் 4. இது 4 என இலக்கமிடப்பட்டுள்ளது. விவசாயத்திற்கான ஔஷதம் 4. அடுத்தது விவசாயத்திற்கான ஔஷதம் 5. இது 5 என இலக்கமிடப்பட்டுள்ளது. விவசாயத்திற்கான ஔஷதம் 5. இவ்வாறான ஔஷதங்கள் 5 வகையான ஔஷதங்களை இன்று ஹெலசுய நிறுவனம் தயாரித்து உள்ளது. அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த ஔஷதங்கள் செய்யும் வேலை என்னென்றால் விவசாயிகளுக்காக தெரிந்திருக்க வேண்டும். விவசாயிகள் எதிர்பார்ப்பார்கள் பசலை வேண்டும் எங்களுக்கு. அதே போல பிடநாசினி, களைநாசினி இது எல்லாமே வேண்டும். ஆனால் இந்த 3 தொழிற்களையும், அதாவது உரம், பிடநாசினி, களைநாசினி, அதற்கான எல்லா வகையான தொழிற்பாடையும் இந்த ஔஷதங்கள் செய்யும். அதற்கான தொழில்நுட்ப முறைகள் இந்த ஔஷதங்களில் அமைந்துள்ளது. இதற்கான விரிவான விவரங்கள் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் ஹெலசுய நிறுவனத்துடன் நீங்கள் இணைந்து நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அதற்கான விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்று இலவசமாக இதை மக்களுக்கு நாங்கள் இந்த புகத்தில் வழங்கி கொண்டு இருக்கின்றோம். இதில் அதிகமாக நுண்ணுயிர்கள், அதாவது நன்மை விவசாயத்திற்கு நன்மை பயக்கும் நுண்ணங்கிகள் இந்த ஔஷதங்களில் அதிகமாக காணப்படுகின்றது. தொடர்பு கொள்ள வேண்டுமானால் அதற்கான இலக்கம் 077 130 1935 077 130 1935. இது கொழும்பில் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம். உங்களுக்கு கிழக்கு மாகாணத்தில் பெற வேண்டுமானால் அதற்காகவும் ஒரு நம்பர் இருக்கின்றது. 0777 589052. இந்த நம்பருடன் நீங்கள் இந்த இலக்கத்துடன் தொடர்பு கொண்டால் கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் இந்த ஔஷதங்களை அடுத்த போகத்திற்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஔஷதம் உங்களுக்கு அனைத்து தொழிற்பாடுகளையும் உங்களுக்கான, அதாவது இப்போ விவசாயிகளுக்கு உரம் ஏன் தேவைப்பட்டது என்று சொன்னால் இன்று நிலங்களில் மண்ணில் உரம் இல்லை.
நாங்கள் அதனால் மண்ணில் உரத்தை எங்களுக்கு உருவாக்கி தருவது மண்ணில் உள்ள மண்புழுக்களும் அதாவது மண்ணில் உள்ள பாக்டீரியாக்கள் போன்ற நுண்ணுயிர்களும். இவற்றை நாங்கள் பல தசாப்தங்களாக, அதாவது 3-4 தசாப்தங்களாக இந்த நஞ்சுகளை மண்ணில், இந்த கிருமி நாசினிகள், களைநாசினிகள், உரங்கள் போன்ற நஞ்சுகளை நிலத்தில் தெளித்ததனால் எங்களுக்கு விவசாயிகளின் நண்பர்களான இந்த உயிரினங்கள் அழிந்து விட்டன. அவைகள் தான் உரத்தை, பசலையை மண்ணிலிருந்து உருவாக்கி தாவரங்களுக்கு வழங்குகின்றது. அந்த உயிரினங்கள் அழிந்ததனால் இந்த ஔஷதம் மீண்டும் அந்த உயிரினங்களை மண்ணில் உருவாக்குகின்றது. அதற்கான சான்றுகள் எங்களிடம் உள்ளது. 10 வருடங்களாக அந்த தொழில்நுட்பம், இது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் 10 வருடங்களாக 15,000 ஏக்கர் இதனால் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த இயற்கை தன்மை உருவாகுவதன் காரணமாக உங்களுக்கு உரம் தேவையில்லை. இந்த நுண்ணங்கிகளும் இந்த மண்புழுக்களும் உங்களுக்கு உரத்தை நிலத்திலிருந்து வழங்குவதால் உரம் தேவையில்லை. அதே போல் இதில் உள்ள ஏனைய கூறுகள் உங்களுக்கு பூச்சி நாசினிகள் பூச்சிகளிலிருந்து தாக்கத்திலிருந்து இது பாதுகாக்கும். மற்றது என்ற இயற்கை தாவரம் பூச்சிகள் தாக்கத்திற்கு ஈடு கொடுக்கக்கூடியது. அது செயற்கை தாவரம் பூச்சி தாக்கத்துக்கு ஈடு கொடுக்காது. அது ஹைபிரிட். அதனால் அது பூச்சி தாக்கம் ஏற்படும். இதுக்கு பூச்சி தாக்கம் இல்லை. அதே போல் களைநாசினி எங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் களை விவசாயத்துக்கு தேவையான ஒன்று. ஏனென்றால் பெரிய பூச்சி இனங்கள் வாழ்வதற்கு, அதாவது கருக்கட்டலுக்கு தேவையான பூச்சி இனங்கள் வாழ்வதற்கும், சில சிறு பூச்சி இனங்கள், தாவரங்களை தாக்கும் சில பூச்சி இனங்களை பிடித்து உண்டு அவற்றை அழிக்கக்கூடிய பெரிய பூச்சி இனங்கள் வாழ்வது களைகளில். அந்த களைகள் நிலத்தோடு வாழும். இந்த பாரம்பரிய தொழில்நுட்ப முறையின் மூலம் உயர்ந்து வளராது. ஏனென்று சொன்னால் வேளாண்மை இயற்கையானது, களையும் இயற்கை. அதனால் போட்டி இல்லை. நாங்கள் முன்னர் செய்த கோவிட்டுக்கு முன்னர் செய்தது விஞ்ஞான தொழில்நுட்பத்தின் மூலம் தந்த ஒரு ஹைபிரிட் சீட்ஸ். அது செயற்கையான ஒரு பயிர். அது இயற்கையான புல்லினங்களோட அது போட்டி ஏற்படும் போது புல்லினங்கள் மேலே ஓங்கி வளர்ந்ததனால் களையினங்களை அழிக்க வேண்டிய கட்டமங்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் இன்று நாங்கள் செய்வது இயற்கை விவசாயம். இதில் வேளாண்மையும் இயற்கை, புல்லும் இயற்கை. ஆனால் இதில் போட்டி வேளாண்மை வேகமாக வளரும். புல்லினங்கள் நிலத்திலேயே இருக்கும். அது வேளாண்மைக்கு உதவி செய்யும். பூச்சி இனங்கள் வாழ அவை தேவைப்படுவதால் அதை பிடுங்கி அழிக்கவும் தேவையில்லை. அதற்கான எங்களுக்கு களைநாசினிகளும் தேவைப்படாது. அதனால் இந்த எல்லா வகையான தொழிற்பாடுகளையும் இந்த ஔஷதம் 5 செய்கின்றது. இதை இவ்வாறு செய்து 15,000 ஏக்கரும் செய்து நாங்கள் தற்போது இதை நிச்சயப்படுத்தி உள்ளதனால் தான் மக்களுக்கு இதை வழங்குகின்றோம். அதன் அடிப்படையில் நீங்கள் இதை பெற்று உங்களுடைய வாழ்க்கை முறையை எதிர்காலத்தில் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் உங்களிடம் LSU நிறுவனத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். விதை இனங்களும் எங்களிடம் உள்ளது. எல்லா வகையான விதை இனங்களும் உள்ளது. அதாவது நெல் விதைகள் பல இனங்கள் உள்ளது. சிவப்பு, வெள்ளை இனங்கள் உள்ளது. அதே போல் மரக்கறிகள், பல வகைகள். உங்களுக்கு அதற்கான விதை இனங்கள் தேவை என்றாலும் இந்த நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆமாம், பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ரசிகர்களுக்கும் இது போன்ற இயற்கை விவசாயத்தை மேற்கொள்வதற்கு, பாரம்பரியமான விவசாயத்தை முன்னெடுப்பதற்கு இந்த பொருட்களுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் அந்த தொலைபேசி இலக்கங்களை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். 0777 58 90 52 என்ற இந்த தொலைபேசி இலக்கம் வாயிலாக நீங்கள் தொடர்பு கொண்டு இது தொடர்பான மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். எப்படி நாங்கள் எங்களுடைய இந்த COVID-19க்கு பின்னர் எங்களுடைய வாழ்க்கை முறையில், குறிப்பாக இயற்கை விவசாயம், மருத்துவம் சார்ந்து எங்களுடைய எண்ணப்பாங்கை விருத்தி செய்து கொண்டு செல்கின்றோம் என்பதாக. ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் மருத்துவம் பற்றியும் பேச கடமைப்பட்டிருக்கின்றோம். அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? நிச்சயமாக மருத்துவம் என்பது தற்போது நாங்கள் மேற்கத்திய மருத்துவம், வைத்தியத்தை தான் நாங்கள் நம்பி வாழ்கின்றோம். ஆயினும் கூட இன்று மக்களின் அறிவில் விளங்கும் மேற்கத்திய வைத்தியத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது இலங்கையில் மட்டுமில்லை, உலக நாடுகள் அனைத்திலும். இன்று அமெரிக்கா முற்றிலும் அழிந்து கொண்டு வரும் ஒரு நிலையில் இருக்கின்றது. காரணம் தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் உலகிற்கே வைத்தியம் சம்பந்தமாக, மருத்துவம் சம்பந்தமாக அறிவையும் அதற்கு உண்மையான மருந்துகளையும் வழங்கி கொண்டிருந்த ஒரு வல்லரசு நாடு இன்று அழிந்து கொண்டிருக்கின்றது என்றால் எங்களுக்கு மேற்கத்திய வைத்தியம் எந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்பது நிச்சயம் இல்லை. அது மட்டுமன்றி மேற்கத்திய வைத்திய முறை பற்றி நாங்கள் முன்னர் ஒரு ப்ரோக்ராமில் கூறியிருந்தோம். இது விஞ்ஞான அறிவின் மூலம் வந்தது. இதன் விளைவு எந்த அளவுக்கு மக்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்கும் என்பது நிச்சயமில்லாத ஒரு விடயமும் கூட. ஆனால் இன்று இலங்கையில் மெய்ஞான அறிவின் மூலம் தொழிற்படும் நிறுவனமான LSU நிறுவனத்தில் பாரம்பரிய வைத்திய முறைகள் ஆரம்பிக்கப்பட்டு உள்ளன. நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று
பிரியந்தா சேனாநாயக்க அம்மையார் அவர்களுடைய மெய்ஞான அறிவின் மூலம் 20 வருட தியான பயிற்சியின் மூலம் பெற்ற மெய்ஞான அறிவின் மூலம் அவருக்கு நாடி வைத்திய அறிவு கிடைக்கப்பெற்றது. அதன் அடிப்படையில் அவர் மட்டுமன்றி இன்று அங்கு இலங்கையின் மேற்கத்திய வைத்தியர்களும் ஆயுர்வேத வைத்தியர்களும் இணைந்து அவர்கள் இந்த பயிற்சியை அவர்களும் தியான பயிற்சி மேற்கொண்டு அதன் மூலம் அவர்களுக்கு அந்த ஞான அறிவின் மூலம் இந்த நாடி வைத்திய முறை வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட வைத்தியர்களுக்கு அவர்கள் மேற்கத்திய வைத்தியத்தையோ அல்லது ஆயுர்வேத வைத்தியத்தையோ மேற்கொள்வதில்லை. இந்த பாரம்பரிய மருத்துவ முறையை வைத்திய முறையை அவர்களுடைய மெய்ஞான அறிவின் மூலம் பெற்று அவர்களுடைய சுய அறிவின் மூலம் இன்று மக்களை நாடி பார்த்து நோய் நிதானம் செய்து அதற்கான மூலிகை மருந்துகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மிகவும் ஒரு ஆச்சரியமான விடயம், ஏனென்றால் நான் அதை கண்ணூடாக ஒரு 4-5 வருடங்களாக கண்டு கொண்டிருக்கின்றேன். உண்மையாகவே ஒரு உதாரணத்தை நான் கூறுகின்றேன். இப்போ ஒருவருக்கு கேன்சர் புற்றுநோய் என்று சொன்னால் நாங்கள் அதை ஸ்கேன் பண்ணித்தான் அறிய வேண்டியது ஒரு நிலையாக இருக்கின்றது. இறுதிக்கட்டமாக ஒரு கட்டிகளை நாங்கள் பார்க்கின்றோம். சில இரத்த பரிசோதனைகள் செய்யலாம், வெவ்வேறு பரிசோதனைகள் செய்யலாம். ஆயினும் இறுதியாக நாங்கள் ஸ்கேன் பண்ணி தான் அறிகின்றோம் இவருக்கு கேன்சர் இருக்கின்றது என்று. ஆனாலும் கூட மிகவும் எளிதாக நாடியை பிடித்து அந்த வைத்தியர்கள் இவருக்கு இந்த இடத்தில் இந்த அளவு சைஸில் கேன்சர் புற்றுநோய் கலங்கள் உருவாகின்றது என்று கூறுகின்றார்கள். உண்மையாகவே அவர்கள் போய் அதை ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்க்கும்போது அதே முடிவை அவர்கள் கூறுகின்றார்கள். மிகவும் ஆச்சரியமான ஒரு விடயம். பாருங்கள், இந்த மெய்ஞான அறிவின் மூலம் இந்த வைத்தியம் எவ்வளவு ஒரு செலவுகின்றி ஒரு கஷ்டமின்றி மக்களுக்கு எந்த விதமான தொல்லையுமின்றி, பாருங்கள், ஒரு ஸ்கேன் பண்ண போக வேண்டும் என்று சொன்னால் எத்தனை இடங்கள் அலைய வேண்டியுள்ளது, மனிதர்களுக்கு நோயாளிகளுக்கு எவ்வளவு பணம் தேட அலைய வேண்டியுள்ளது. ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், ஒரு 3-4 நிமிடங்களில் ஒரு செலவுமின்றி நோயாளிக்கு எந்த அலைச்சலோ கஷ்டமோ இன்றி நாடி பார்த்து நோய் நிதானம் செய்யப்படுகின்றது. உச்சகட்ட நோய் எது? புற்றுநோய். அதே போன்று எல்லா வகையான நோய்களும் அவர்கள் நாடி பார்த்து நோய் நிதானம் செய்கின்றார்கள். அதற்கான மருந்துகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்று நோயாளிகள் முற்றாக குணமடைந்து கொண்டும் இருக்கின்றார்கள். இதற்கான பல்வேறு ஆய்வு முடிவுகள், அதாவது இன்று மக்கள் மெய்ஞானத்தின் மூலம் நாடி பார்த்து வைத்தியம் செய்கின்றார்கள் என்றால் நம்ப மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று இன்று விஞ்ஞான அறிவை நம்பியுள்ள மக்கள் என்றபடியால் அவற்றை விஞ்ஞான ஆய்வுகள், அதாவது சில ஆய்வுகள் ரிசர்ச்சுகள், அதாவது குறிப்பிட்ட நோயாளிகள் ஒரு 100-200 நோயாளிகளை எடுத்து அவர்களுக்கு நாடி வைத்தியம் பார்த்து அவர்களுடைய முன்னேற்றங்களை அவர்கள் ஒரு தரவுகளை கொண்டு இப்போது மக்களுக்கு நிரூபித்துக் கொண்டும் வருகின்றார்கள். அவ்வாறு ஆயிரக்கணக்கான நோயாளிகள் இன்று ஹெலசுவிய நிறுவனத்தில் குணமடைந்து கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக புற்றுநோய் உட்பட பல்வேறு புற்றுநோய், SLE போன்ற சுகமடைய முடியாத பல்வேறு நோய்கள் இன்று சுகமடைந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஹார்ட் அட்டாக், ஹார்ட் டிசீசஸ், இது மிகவும் பயங்கரமான ஒரு நோய் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அது மிகவும் எளிதான முறையில் ஹெலசுவிய நிறுவனம் வழங்கும் கஞ்சி வகைகள், 5 வகையான கஞ்சி, அதாவது இந்த கஞ்சி வகைகள் பாரம்பரிய அரிசியினால் தயாரிக்கப்பட்டது. பாரம்பரிய, அதாவது இந்த சுவைச்சரக்கு பொருட்களை கொண்டு இவற்றில் அதி உயர் போஷணை, மருத்துவ குணங்கள், நஞ்சகற்றும் தன்மை இருப்பதனால் இந்த உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள், தேவையற்ற பதார்த்தங்களை வெளியேற்றுவதனால் இந்த ஹார்ட் அட்டாக் நோயாளிகளை மிக எளிதாக, அதாவது பைபாஸ் சர்ஜரிக்கு போக இருந்த நோயாளிகள் கூட 3 மாதங்களில் முற்றாக குணமடைந்துள்ளார்கள். இவ்வாறு இந்த வைத்திய முறை, நில வைத்திய முறை, பல்வேறு வைத்திய முறைகள் இருக்கின்றது. இதன் மூலம் இன்று ஹெலசிய நிறுவனம் மக்களை பாதுகாத்து கொண்டு வருகின்றது. அதனால் இலங்கை மக்கள் இன்று பயப்பட வேண்டிய நிலையில் இல்லை என்று கூறிக்கொள்வதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த தகவல் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்றும் நாங்கள் மிகவும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டும் இருக்கின்றோம். அதனால் நீங்கள் எந்தவித பயமுமின்றி இந்த கொரோனாவின் பின் எங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டா இல்லையா என்னும் ஒரு நிலையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் என்றும் ஒரு திடமான நம்பிக்கையில் இன்று இலங்கை நாடு ஒரு அடியெடுப்பை வைத்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமான உண்மையான தகவல்களுடன் செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது, அரசாங்க அனுசரணையுடன். அதன் அடிப்படையில் COVID-19க்கான மருந்துகளையும் தயாரித்து இன்று பல்வேறு நாடுகளுக்கும் அனுப்பி கொண்டிருக்கின்றது ஹெலசிய நிறுவனம். இலங்கையில் 35,000 பேக்கெட்டுகளுக்கு மேல் மக்களுக்கு நாங்கள் இஷ்யூ பண்ணிவிட்டோம். அதன் அடிப்படையில் நீங்கள் முற்றாக நம்பலாம், இன்று நமக்கு ஒரு எதிர்காலம் உள்ளது. COVID-19 பின்னர் இலங்கை மக்களுக்கு மற்றைய நாடுகளின் நிலைமை என்னவென்று எங்களுக்கு தெரியாது. ஆயினும் கூட இதில் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால், நீங்கள் மருத்துவத்தை
மருத்துவத்தை ஒரு பக்கம் விடுங்கள், நீங்கள் இந்த விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் நீங்கள் வீட்டு தோட்டங்களை செய்யுங்கள். விவசாயிகள் தான் மருத்துவர்கள். முற்காலத்தில் விவசாயியும் மருத்துவரும் ஒருவராகத்தான் இருந்தார். அதன் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொண்டால் எதிர்காலம் சுபமடையும் என்று கூறி விடைபெறுகின்றோம். ஆமாம், பொதுவாக எங்களுக்கு என்று நாங்கள் திரும்பி பார்க்கின்ற போது செய்யுள்களாகவும் சரி, எத்தனையோ வடிவங்களிலும் சரி, உணவே மருந்து மருந்தே உணவு என்பது போன்ற அத்தனை விதமான பாரம்பரிய வைத்தியங்களை நாங்கள் எங்கள் வசம் வைத்திருக்கின்ற ஒரு தொன்மை சமூகம். அந்த அடிப்படையில் எங்களுக்கென்று பரந்துபட்டு இருக்கின்ற அந்த பாரம்பரிய வைத்திய முறைகள், எங்களுடைய உணவுப் பொருட்களில் தொடங்கி அத்தனை விதமான பாரம்பரிய வைத்திய முறைகளையும் நாங்கள் இப்போது மீண்டும் பார்க்கின்ற போது அவற்றினுடைய அருமை எங்களுக்கு தெரிகின்றது. அதேவேளை அது பற்றிய சிந்தனை தெளிவு எங்களுக்கு ஏற்படுகின்றது. அதில் ஒரு அம்சமாக இன்று நாங்கள் பார்த்திருந்த இந்த வைத்திய முறைகளுமாக இந்த விவசாய முறைகளும் அடங்கி இருக்கின்றன. ஆகவே இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களுக்கு தன்னுடைய சார்பில் மிகவும் தெளிவான அந்த விளக்கங்களை எளிமையாக எங்களுக்கு வழங்கியிருந்த அதிதிக்கு இந்த இடத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி.